முட்டுகளே முட்டுகளே முச்சு விடா முட்டுகளே காதலுந்தான் தூங்கு. டேய் உன் மேலதானே தப்பு. வந்து இடிச்சது இல்லாம ஹெல்மெட் மாட்டிட்டு நிக்கிறியா? அதெல்லாம் ஹெல்மெட்டை கழட்டுறா. என்ன தைரியம் இருந்தா அவ்வளவு ஃபாஸ்டா வந்து என் கார்ல மோதுவ? மோதிட்டு உனக்கு அவ்வளவு திமிரு வேறையா? ஹெல்மெட்டை கழட்டா முதல்ல. என்ன முறப்பு? வந்து வண்டியில மோதனில்ல, காசு எடுத்து வச்சுட்டு போ. நீ முறைச்சாப்ல நான் பயந்துருவேனா? அப்படி அவ்வளவு ஃபாஸ்டா வந்து வண்டியில மோதுறீங்க. என்ன என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? காசு எடுத்து வைடா. பேசி முடிச்சாச்சா? என்னடா? இல்ல பேசி முடிச்சாச்சான்னு கேட்டேன். ஏய் என்ன என்னை பார்த்தா கேன பை மாதிரி தெரியுதா உனக்கு? இல்ல கிறுக்கு கேன பையன் மாதிரி தெரியுது. ஏய் என்ன பத்தி உனக்கு தெரியாது. என்ன மரியாதையா மோதினதுக்கு என் கால் கண்ணாடி உடஞ்சிருச்சு. சாரி, என் லைட்டு உடஞ்சிருச்சு. அதுக்கு இப்ப நீ காசை எடுத்து வச்சுட்டு போல, அப்புறம் இந்த முகிலன் யாருன்னு நான் காட்டிடுவேன். ஓ, உன் பேர் முகிலனா? உன் பேருக்கு உனக்கும் கொஞ்சம் கூட ஒத்து வரலையே. ஏய் இப்ப என் பேரை பத்தி ஒன்னு ஆராய்ச்சி பண்ண சொன்னாங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப எனக்கு நீ கால் லைட்டு கண்ணாடி உடைச்சதுக்கு எனக்கு இப்ப நீ காசு எடுத்து வச்சுட்டு அப்புறம் எங்க வந்தாலும் கிளம்பு. ஏய் நிறுத்து. என்ன அப்படி பேசிட்டே போற? எதுவும் பேச மாட்டேங்கிறேனா? சொல்ல போனா தப்பு ஓ மேல இருக்கு. என்ன சரி, அதை கூட விடு. கார்ல எவனாவது இந்த மாதிரி ரோட்ல ஃபாஸ்டா வருவானா? நீ எவ்வளவுல வந்த? பைக்ல வரோம், பைக்கை கண்ட்ரோல் பண்ணலாம், காரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்ன பைக்கு வேற காரு வேற, ரெண்டுத்துக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. அப்ப யாரு மேல தப்பு? நான் தான் உன்கிட்ட காசு கேட்கணும். ஆனா சி, அந்த அளவுக்கு நான் கேவலமானவெல்லாம் கிடையாது. என்ன சோ தப்பு யார் மேல இருக்கு? ஓ மேலதான் இருக்கு. ஓகேவா? அதனால வாய பொத்திக்கிட்டு போ. ஏய் என்ன நான் எப்படியோ வரேன். எனக்கு ஒண்ணு லட்சம் எடுக்க சொல்லல. நீ உடைச்சதுக்கு இப்ப காசு எடுத்து வச்சுட்டு போ. டேய் மைராமாவு மண்டையா, உனக்கு ஒரு விஷயம் புரியலடா. ஏய் என்ன யார பார்த்து மைதாமாவன் சொல்லிட்டு இருக்க? டேய் நிறுத்தடா, அடங்குடா. கோட் சூட் போட்டுட்டா நீ பெரியாளா? அப்ப கோட் சூட் போடுறவன் எல்லாம் பெரியாளா? கேட்க தோணும்ல? நான் கேட்பேன். நீ கோட் சூட் போட்டுட்டு பெரிய பண்ணாட்ட பெண்ணையாட்ட வந்து வெளியே நின்றாலும் உனக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருக்குங்கிறது உன்னோட கேரக்டர் பொறுத்து. ஓகேவா? பாரு, என்ன பொறுத்தளவுல யாரு தப்பு பண்ணாங்களோ அவங்கதான் தண்டனை அனுபவிக்கணும். என்ன தப்பே பண்ணாம ஒருத்தவங்க தண்டனை அனுபவிக்கிறதுக்கு அவங்க என்ன பைத்தியமா? நான் வந்து இந்த தப்ப செய்யவே இல்லை. தப்பு ஓ மேல. ஓகேவா? என்னால காசெல்லாம் எடுத்து வைக்க முடியாது. ஓகேவா? டேய் வேணாம், என்ன பகச்சுக்காத. என்ன பத்தி உனக்கு தெரியாது, என் பேக்ரவுண்ட பத்தி உனக்கு தெரியாது. அவ்வளவுதான். அப்புறம் பின்னாடி ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா எனக்கு ஒண்ணும் தெரியாது. அப்படியா? ஒரு ப்ராப்ளமும் வரலையே. என்ன கிண்டலா? வேணாம், நான் திரும்ப திரும்ப சொல்ல மாட்டேன். என்ன மரியாதையா காசு எடுத்து வச்சுட்டு அப்புறம் நீ கிளம்பு. இல்லையா உன்னை விட மாட்டேன். டே 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 நிறுத்துடா. நான் தான் சொல்றேன்ல, என் மேல தப்பு கிடையாது. நீ காரை இவ்வளவு ஃபாஸ்டா ஓட்டுறேன். சரி விடு. இப்ப நான் வர்றேன். என்ன நான் கூட பைக்ல வரேன். ஒரு ஸ்கூல் குழந்தை ஓடி வந்துச்சுன்னா விட்டு ஏத்திட்டு அப்படியே போயிருவேன். எனக்கு தெரியாதுன்னு எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பி இருக்கீங்க? கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னா நான் கேட்பேன். என்ன என் மேல தப்பே இல்ல. நான் காசு கொடுக்க முடியாது. உங்ககிட்ட பேசி எதுக்கு நான் டைம் வேஸ்ட் பண்ணணும்? உங்ககிட்ட பேசி பேசி என் டைம் தான் வேஸ்ட் ஆகுதுன்னு நான் என் பொண்டாட்டி கூப்பிட போனேன். தடா. ஓ பொண்டாட்டி கூப்பிட போறியா? உனக்கு பொண்டாட்டி வேற இருக்காளா? சரி, அதான் இவ்வளவு அவசரமா எங்க போறேன்னு நினைச்சேன். பொண்டாட்டியை கூப்பிடத்தானா? எப்படி உன் பொண்டாட்டி அழகா இருப்பாளா? இல்லடா, உன் பொண்டாட்டி பாக்குறதுக்கு எப்படி அழகா லுக்கா எப்படி இருப்பா? சரி ஓகே, நீ இடிச்சதுக்கு எனக்கு இந்த லைட் வாங்கி கொடுக்க வேணாம், காசு நீ கொடுக்க வேணாம். நீ என்ன பண்றனா உன் பொண்டாட்டிய எனக்கு விட்டு தெரியா? ஏய் என்னடா? என்ன வாய் நீளுது? உனக்கு எனக்கு தானே பிரச்சனை. இதுல எதுக்கு தேவையில்லாம என் பொண்டாட்டி உள்ள இழுக்கிற? ஓ, உங்க காரை நாங்க வந்து இடிச்சதுக்கு உங்களுக்கு நாங்க காசு கொடுக்க லைட் வாங்கி தர வேணாம், அதுக்கு பதிலாக என் பொண்டாட்டி உனக்கு விட்டு தரணும். விட்டு கொடுத்துருவான். எங்க இப்ப பேசு பாப்போம். டேய் என்ன பக்கத்துல வந்துட்டா நாங்க பயந்துருவோமா? பேச மாட்டோம் நினைப்போம். அதான் நீதான் தைரியமான ஆளாச்சுல. அதான் உன் பேக்ரவுண்ட் எல்லாம் அப்படி இப்படின்னு சொன்னியே,
அதுக்கு தான் கேக்குறேன், பேசு. டேய், உன்கிட்ட பேசலாம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க எனக்கு நேரம் இல்லை சரியா? நான் பேங்க்குக்கு போகணும் ஓகேவா? நான் பேங்க் மேனேஜர். உன்னை பார்த்தா ஏதோ பட்டிக்காடா மாதிரி இருக்கு. ஏய் வாய மூடு. என்ன கருப்பா இருந்தா நாங்க பட்டிக்காடா? மூஞ்சிய உடைச்சிருவேன். என்ன இங்க பாரு, என்ன பத்தி என்ன வேணாலும் பேசு. என் பொண்டாட்டி பத்தி ஏதாவது பேசணும்னு வச்சுக்கோ, முகரை உடைச்சு புடுவேன். என்ன டேய், நீ எல்லாம் என் ரேஞ்சுக்கு சின்ன பையன்டா. என்ன உன்கிட்ட போட்டி போட்டு என்னடா பண்ண போறேன்? வேலையை பார்த்துக்கிட்டு கிளம்பிட்டே இரு. ஆமா ஆமா, சின்ன பையன்ல நீங்க. என் ரேஞ்சுக்கு நீங்க வந்து போட்டி போடுறது கொஞ்சம் இதுதான். ஓகே, அப்ப வாய பொத்திக்கிட்டு போகணும். என்ன மூடிட்டு போ. டேய், என் வாழ்க்கையில எனக்கு எதிரியே கிடையாதுடா. ஆனா இப்ப இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து நீ தான் எனக்கு எதிரி. நானும் அதை தான் சொல்றேன். என் வாழ்க்கையில எனக்கு எதிரி கிடையாது. இருந்தாங்க ஒரு காலத்துல, ஆனா அவங்களவே மடக்கி என் வசம் கொண்டு வந்தவன் நீ. எனக்கு ஏமாத்திரம் ஆளப்பாரு. ஒண்ணு விட்டேன்னு வச்சுக்க, மூஞ்சி முகரெல்லாம் இடம் மாறிடும். என்ன பே. என்னப்பா கவின், காலையிலே பேசணும்னு சொன்னியாமா? என்ன? ஆமாப்பா, எல்லாம் பிசினஸ் விஷயமா தான். ஒன்றும் இல்லை, நம்ம கார்த்தி, ராஜேஷ், பிரவீன் எல்லாரும் இருக்கோம்ல, எல்லாரும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கோம்ப்பா. அதுக்கு ஆஃபீஸ் கூட நேம் எப்படி வைக்கிறது எல்லாமே வந்து சூஸ் பண்ணிட்டோம். அதுக்கு வந்து பணம் வந்து எல்லாருமே போடுறோம். அதுக்கு நம்ம சார்பாக வந்து ஒரு 5 lakhs போடணும்ப்பா. அதுக்கு தான். இதுல என்னப்பா இருக்கு? நீ சம்பாரிச்சிருக்க, நீ காசு எடுத்து செலவு பண்ணு. இப்போ என்ன, எல்லாரும் சேர்ந்து பிசினஸ் பண்ணலாம்னு இருக்கீங்க. அதுக்கு நம்ம சார்பா வந்து ஒரு 5 lakhs கொடுக்கணும். ஓகே, தாராளமா எடுத்து செலவு பண்ணி. இதுல அப்பா என்ன சொல்ல போறேன்? இல்ல மாமா, அவர் கேக்குறது சரிதான். வாமா சஞ்சு. அது வந்து ஏன் என்னமோ பேச வந்த அமைதியாயிட்ட? கவின், இல்ல கவின், நான் அங்க பெட்ரூம்ல துணியில வச்சுட்டு வந்துட்டேன். போய் மடிச்சு வச்சுட்டு வரட்டுமா? நீங்க பேசிக்கிட்டு இருங்க. நில்லு. எங்க போற? போகக்கூடாது, எங்கே உட்காரு. அது என்ன, ஏதோ பேச வந்த, எங்க அம்மா பார்த்தாலும் அப்படி வாய மூடுற. இங்க பாரு சஞ்சு, இந்த வீட்ல எல்லாருக்கும் என்ன உரிமை இருக்கோ அதேதான் உனக்கு இருக்கு. ஓகேவா? என்ன பேசணும்னு நினைக்கிறியோ அதை பேசு. யார் என்ன சொல்றாங்க நானும் பாக்குறேன். அப்பா, உங்களுக்கு தான் சொல்றேன், நல்லா காதுல வாங்கிக்கோங்க. இந்த வீட்ல எல்லாருக்கும் என்ன உரிமை இருக்கோ அதே தான் என் பொண்டாட்டிக்கு இருக்கு. என் பொண்டாட்டியை இதை நீ செய்யக்கூடாது, இதை நீ பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இங்க யாருக்கும் உரிமை கிடையாது. அப்படி என் பொண்டாட்டி அதை செய்யக்கூடாதுன்னா அவங்க வீட்டை விட்டு தாராளமா வெளியே போய்க்கலாம்ப்பா. கவின், பேசாம இரு சஞ்சு. அப்பா, என் பொண்டாட்டி என்ன சொல்றாளோ அதை கேளுங்க. பேசு சஞ்சு. அது வந்து மாமா, இவர் சொல்றது சரிதானே மாமா. என்னதான் இவர் இந்த வீட்டுக்கு வாரிசா இருந்தாலும் பண விஷயம் வரும்போது உங்ககிட்ட கேட்டுக்கிறதுல தப்பு இல்லை. ஏன்னா நீங்க பெரியவர், உங்களுக்கு 4 விஷயம் தெரியும். இவருக்கு தெரியாத விஷயங்கள் கூட உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் உங்ககிட்ட இவர் ஒத்துழைப்பு கேட்கறாரு. இல்லைன்னா கேட்க மாட்டாரு. அதுவும் 5 lakhsங்கிறது கொஞ்சம் யோசிக்கக்கூடிய விஷயம் தான். அதுக்காக இவர் மட்டும் பணம் எச்சா போடணும்னு அப்படின்னு அவசியம் இல்லை. எல்லாருமே சேர்ந்து தான் போடுறாங்க. ஆனா எல்லாருனாலையும் முடியாததை இவரால முடியும் இவர் நினைக்கிறாரு. அதனால ஒரு 1 lakh சேர்த்து போடணும்னு நினைக்கிறாரு மாமா. வேற ஒன்றும் இல்லை. அதனால தான் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கறாரு. நீங்க ஒத்துழைப்பு கொடுத்தா சரியா இருக்கும் மாமா. இல்ல நான் பர்மிஷன் கொடுக்கறதுக்கோ இல்ல நீ பணத்தை எடுத்து செலவு பண்ணாதேன்னு சொல்றதுக்கோ இங்க யாருக்கும் உரிமை இருக்கு? யாருக்கும் உரிமை கிடையாது. ஏன்னா இது ஃபுல்லுமே என் பையனோட சொத்து தான். என்ன, என் பையன் இதை ஒரு விஷயம் பிடிச்சி செய்யறான் அப்படின்னா வந்து அதுக்காக அவன் பணம் செலவு பண்றதுல நாங்க எதுவுமே சொல்ல மாட்டோம். தாராளமா பண்ணட்டும். ஓகேவா? எங்களுக்கு எதை பத்தி இது இல்ல. முக்கியமா நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி அவனை சார்ந்தவங்களும் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. கவின், உனக்கு என்ன தோணுதோ அதை நீ தாராளமா செய்யலாம். சரியா? அப்ப அதுக்கு எந்த நாளும் தடையாவே வந்து நிக்க மாட்டேன். நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான் கவின். அதுக்காக இப்படி பேசாமலேயே தண்டனை கொடுப்பியா? நான் அப்படி அவளை பேசியிருக்க கூடாது தான். ஆனால் அவளை பேசின பேச்சுக்கு அவளே என்னைய எல்லாத்தையும் மறந்து ஏற்றுக்கும் போது நீ மட்டும் ஏன்டா என்ன வெறுக்கிற? கவின், கேசவனை பாத்தீங்களா? என்ன, எப்போதுமே அவங்க பாட்டிக்கிட்ட சண்டை தானே போடுவான். திடீர்னு ஒரு மாதிரி அழுகாதன்னு சொல்றான். ஒரு 1/2 மணி நேரம் உள்ள ரூமை பூட்டி இருந்தோமே, நானும்
கேசவனும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தோம். நான் தான் சொல்லி கூட்டிட்டு வந்தேன். பாட்டி வந்தா இப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இருந்தாலும் நம்ம இந்த விஷயத்தை பத்தி பேசினா அம்மா இங்க வருவாங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் கேசவன்கிட்ட சொல்லி கூட்டிட்டு வந்தேன். நீங்க சரியான ஆளுதான். புள்ளையும் ஆட்டி விடுறீங்க, தொட்டிலையும் கிளி விடுறீங்க. அது தொட்டிலையும் ஆட்டி விட்டு பிள்ளைய கிள்ளி விடுறது. ஓ சாரி, தெரியாம ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. ஒரு பதட்டத்துல வளரிட்டேன். என்ன சொல்லணுமா சொல்லுங்க. ஐயோ, அத்தை கேஸ் வந்துட்டு பேசுறாங்கங்க. இதுக்கே சந்தோஷப்பட்டா எப்படி? இப்ப அடுத்த பால பாரு. பிடிக்குமாவா? ரொம்ப பிடிக்கும். உன் அப்பானா எனக்கு உசுரு. ஆனா இப்போ உன் அப்பாவுக்கு தான் என்ன பிடிக்கல. என்ன வெறுக்கிறான் உன் அப்பா. ரொம்ப பிடிக்கு செல்லம். இப்போதான் பாட்டிக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் உன்னை தூக்குறதுக்கு அருகதையே இல்லாதவளா இருக்கேன். சி, எங்க அத்தை பாவங்க. என்னங்க அது கேள்வி? சும்மா இருடி. உன்னை பேசின பேச்சு கண்ணு வைக்க வேண்டாமா? இது ஃபர்ஸ்ட் கால் தான், அமைதியா. அடுப்பில் பால் வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ என்ன ஏதுன்னு பார்க்க. பாத்தீங்களா, என்னை மட்டும் அத்தைக்கு பிடிக்கல. காரணம் முத நம்மளுக்குள்ள ஏற்பட்ட மோதல் தான். அந்த அந்த சூப்பர் மார்க்கெட்ல ஏற்பட்ட மோதல்னால தானே அவங்க என்ன சுத்தமாவே இறந்துட்டாங்க. என்னை மட்டும் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்ன போங்க கவி. ஆனா சரியான மட சாம்பிராணி சொல்லுவாங்கல்ல, அது நீதாண்டி. நான் என்ன சொல்லி கேசவன்ட்ட கேட்க சொன்னனோ அதை என் புள்ள பர்ஃபெக்டா பண்ணிட்டான். ஆனா அதுல கூட உன்னால புரிஞ்சுக்க முடியல. எங்க அம்மா எல்லாத்துக்கும் டக்கு டக்குன்னு பதில் சொன்னாங்களே, உன்னை பிடிச்சிருக்கான்னு கேட்கும் போது யோசிக்கிறாங்களே, அப்ப அவங்க மனசுக்குள்ள எப்படி இருக்கு? அந்த கில்ட்டி ஃபீலிங் இருக்கு. அது உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்களால சொல்ல வைக்க முடியல. அவ்வளவுதான், புரியுதா? வெளியே அவங்களால சொல்ல முடியல, டக்குன்னு சொல்ல முடியல. அது ஒண்ணுதான். இதை கூட புரிஞ்சுக்க முடியல. சரியான டியூப்லைட். என்ன டியூப்லைட்னு சொல்றீங்க? நீதான் டியூப்லைட். என்னங்க சொல்றீங்க? நிஜமாவா? அத்தை அதனாலதான் எதுவுமே பேசாம போனாங்களா? அட ஆமாங்கிறேன். அப்பா இருக்காரு, இல்லனா வேற மாதிரி சொல்லு. என்ன வேற மாதிரி சொல்லுவீங்க? அடியே, நீ பாரு, நேத்து மாதிரி சிண்டிக்கிட்டு இருக்க, பேசாம இரு. அப்பா, அப்ப தாராளமா 5 lakhs போட்டுக்கலாம்லப்பா, ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு ப்ராப்ளம் இல்ல, தாராளமா நீ எடுத்து செய். ஓகேவா? அப்பா உனக்கு எல்லா விதத்திலையும் உதவியதா இருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. அப்புறம் எங்க ஆபீஸ்க்கு என்ன பேர் வைக்கலான்னு இருக்கோம் தெரியுமா? என்ன பேரு? KKRBS இன்டர்நேஷனல் ஐடி கம்பெனி. சூப்பர். உன் ஃப்ரெண்ட்ஸோட எல்லா நேமோட ஃபர்ஸ்ட் இடத்துல ஆரம்பிச்சிருக்கீங்க போல. ஆமாப்பா, நாங்க எல்லாரும் சேர்ந்து ஆரம்பிக்க போற கம்பெனி. சோ எங்களோட பேரோட இனிஷியல வைக்கிறதுல தப்பு இல்லைன்னு நினைச்சோம். அதனாலதான். சூப்பர். கண்டிப்பா இந்த கம்பெனி வேற லெவல்ல போகும். ஓகேவா? சரி, அப்பா மேல போறேன். நான் பிபி டேப்லெட் சாப்பிடல. ஓகேப்பா. குட்டி பாய். வரீங்களா தாத்தா கூட? என்னடி இது மூஞ்சி? போடா. ஏய் கவின், என்ன பண்றீங்க? ஏய் கவின், என்னது இது? இறக்கி விடுங்க கவின். நடு ஹால்ல. நடு ஹாலா இருந்தா என்ன, நடு ரோடா இருந்தா என்ன? ஏன் பொண்டாட்டி நான் தூக்குறேன், என்ன யாரு கேப்பா? ஆனாலும் ரொம்ப தாங்க உங்களுக்கு. ஒண்ணு விடவா? ஓடி. இப்போ நிலத்தில் இறங்கி எனக்குதா லந்தா பேசி என்ன புரண்ட இழுக்கிறா தாரி கண்ணால விட்டாலே திரைக்கிற விட்டாயிர சிட்டால மப்பாகி கிடக்கிற ஏ உசுரில சல்லட சலிச்சியே சிரிக்கிற அரக்கியே மூங்குறுக்குல என்னைய முடிஞ்சு நீ நடக்கிற தடுக்கி. ஆதரவ யாரும் இல்ல எனக்கு இந்த உலகத்துல,
மாதிரிதான் உங்களை நான் நம்பினேன். ஆனா ஏன் என்ன கைவிட்டீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா ரொம்ப வலிக்குது ஜீசஸ். ஏன்டா லவ் பண்ணணும்னு ஒவ்வொரு நிமிஷமும் நினைக்க வைக்குது. ஏன்னா அவ்வளோ வலியை எனக்கு அவன் கொடுத்துட்டு போயிட்டான். வலிகள் மட்டுமே என் வாழ்க்கையில நிரந்தரமா இருக்கணும்னு தள்ளி விட்டுட்டு போயிட்டான். இதுவரை உன்னுடன் வாழ்ந்த நாட்கள் மறுமுறை வாழ்ந்திட வழியில்லை. இருளில தேடிய தேடல்கள் எல்லாம் விடியல காணவும் விதியில்லையா? போனே போ, போனே போ, என் காதல் புரியலையா? நஷ்டம் அன்பே போ, என் கனவு கலைந்தாலும் இருந்தால் அன்பே போ. என்ன இந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்கு? அதுவும் ஜீசஸ் முன்னாடி உட்காந்து அழுதுட்டு இருக்கு. என்னவா இருக்கும்? கேட்கலாமா வேண்டாமா? சாரி டாக்டர், ப்ரேயர் பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ண நினச்சிக்காதீங்க. பரவாயில்ல டாக்டர், இருக்கட்டும். என்ன? இல்லை டாக்டர், பேஷண்ட்ஸோட ஓபி சார்ட் டீட்டெயில்ஸ்லாம் உங்ககிட்ட தான் இருக்குன்னு ரிசப்ஷனில் பாத்திமாக்கா சொன்னாங்க. ஸோ உங்ககிட்ட கேட்டு போகலான்னு வந்தேன். நீங்கள் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தீங்க, தெரியாதனமாக டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். ஐ எம் ரியலி சாரி. அப்படியா? இல்லை டாக்டர், பரவாயில்ல, இருக்கட்டும். நான் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும் போது உள்ளே வந்ததுனால நான் எதுவும் நினச்சிக்கல. அது ஒன்றும் இல்லை. அதுதானே, ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுறீங்களா? நான் எடுத்து கொடுத்துட்றேன். ஓகே டாக்டர், நோ ப்ராப்ளம். ஒன்றும் அவசரம் இல்லை. இல்லை, அது என்ன ஏதுன்னு டீட்டெயில் பார்த்துட்டு போகலான்னு தான் இந்த, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் ப்ரேயரை கண்டினியூ பண்ணுங்கள். ஆக்சுவலாக நானும் ஒரு கிறிஸ்டின் தான். ஸோ ப்ரேயரை டிஸ்டர்ப் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஓகே, நீங்கள் ப்ரேயரை கண்டினியூ பண்ணுங்கள். இல்லை டாக்டர், அவ்வளோதான், முடிஞ்சது. நம்ம என்ன ப்ரேயர் பண்ணி நமக்கு என்ன டாக்டர் நடக்குது? ப்ரேயர் பண்ணி கடைசியில் ஏமாற்றம் தானே கிடைக்குது. இருந்தாலும் மனசு கேட்கல. ப்ரேயர் பண்ணணும்னு தோணுச்சு, அதான் பண்ணேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட் எனிதிங் ப்ராப்ளம் யூ? நத்திங் டாக்டர், நோ. ஒரு 10 மினிட்ஸ் வெளியே வெயிட் பண்ணுறீங்களா? நான் எடுத்துறேன். இட்ஸ் ஓகே டாக்டர். ஓகே. நந்தினி, இப்போ என்கிட்ட பேச போறியா இல்லையா? என்ன? உங்ககிட்ட எதுக்கு நான் பேசணும்? உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ஹாஸ்பிட்டலுக்குள்ள வராத எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஏன் வந்த நேத்து? ஏய், நீ வரதுக்கு லேட் ஆச்சு. நேத்தே நீ சொன்ன என்கிட்ட கால் பண்ணி நைட் ஷிஃப்ட் இல்லை, என்னை வந்து கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி நீ சொன்ன. அதனால நான் வந்தேன் வரவே இல்லை. அதனால சரி என்ன ப்ராப்ளம்ட்டு உள்ள வந்து பார்க்கலான்னு பார்த்தா அதே மாதிரி வழக்கம் போல பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. இதுல என்னடி இருக்கு? ஏன்டி எப்ப பார்த்தாலும் கோவப்படுற? ஓ, நான் எதுக்காக கோவப்படுறேன்? உன்னை எதுக்காக ஹாஸ்பிட்டலுக்குள்ள நான் வரவேன்னு சொல்றேன்? இது எதுவுமே உனக்கு தெரியாது என்ன? பழசெல்லாம் மறந்துருச்சு என்ன பிரவீன்? ஏய், அதை ஏன்டி நீ கோவப்படுத்துற? இங்க பாரு, எல்லாமே மறந்து போச்சு. அதை அப்படியே விட்டுருன்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லிட்டேன். திரும்ப எதுக்கு ஞாபகப்படுத்தி அதை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன் நீ? ஓ, நான் உனக்கு டார்ச்சரா தான் தெரிவேன் என்ன? உனக்கு யாரெல்லாம் டார்ச்சரா தெரிய மாட்டாங்களோ அவங்களாம் பேசினா உனக்கு இனிக்கும், நான் பேசினா கசக்கும், அப்படித்தானே? ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நான் யோசிச்சிருந்திருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். நந்தினி, பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்காத. எந்த இடத்துல வந்து என்ன பேசிட்டு இருக்க? 1 இயருக்கு முன்னாடி முடிஞ்சிருச்சுன்னு ஓயாம சொல்லிட்டு இருக்க மாட்டேன் நந்தினி. உங்ககிட்ட 1 இயருக்கு முன்னாடி முடிஞ்சதுன்னு உன் வாய் தான் சொல்லுது, உன் மனசு சொன்ன மாதிரி எனக்கு தெரியல என்ன? நீ நடந்துக்கிறதாகட்டும் எதுவா இருந்தாலும் சரி, உன்னை ஹாஸ்பிட்டலுக்குள்ள வரக்கூடாது பல தடவை நான் சொல்லியிருக்கேன் என்ன? நீ திரும்ப வந்து உன்னோட பாஸ்ட் அப்படியே திரும்ப எடுத்துட்டு வந்துருவியே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நந்தினி, ஸ்டூபிட் மாதிரி பண்ணிட்டு இருக்க என்ன? எந்த இடத்துல என்ன பேசணுங்கிற இது இல்லையா? இங்க பாரு, நான் சரியா தான் பேசிட்டு இருக்கேன். உனக்கு தான் ஒரு சில விஷயங்கள் புரியல. லவ்ங்கிறது வேற, மேரேஜ் லைஃப்ங்கிறது வேற. லவ் பண்ணும்போது உனக்கு என்ன பாஸ்டா இருந்தாலும் அதை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் உனக்கு ஒரு பாஸ்ட் இருந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லும் போது எனக்கு எவ்வளோ வலிச்சிருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் என்ன? அதை திரும்ப நீ ரீக்ரியேட் பண்ணும்போது தான் எனக்கு இன்னும் வலிக்குது. நீ என் இடத்துல ஒரு நாள் இருந்து பாரு, அப்ப தெரியும். நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தீனா நீ என்னை கூப்பிட வர வேணா, கொண்டு விடவும் வர வேணா நான் சொல்லிடுவேன். ஓகேவா? போ, வீட்டுக்கு போ முதல்ல. என்னோட பயம் என்னன்னு உனக்கு புரியாது பிரவீன். ஒரு வைஃபா இருந்து ஒரு லவரா இருந்து பார்க்கும்போது தான் என்னோட பயம் என்னன்னு உனக்கு புரியும். அது வரைக்கும் உனக்கு புரியாது. ஏன்னா முள்ளு மேல நின்றுட்டு இருக்கேன்டா, எனக்கு தான் புரியும், உனக்கு அது புரியாதுடா. எனக்கு யாருமே வேணாம், நீ தான் வேணும்னு உன்னை வந்து கல்யாணம்
அப்படி ஒரு அனாதைங்கிற நிலைமையில இருக்கும்போது எனக்கு இருக்கிறது நீ மட்டும்தான். அந்த ஒரு பயம்தான். உனக்கு இப்போ புரியலனாலும் எப்பயாவது புரியும். ஐ எம் so சாரிடா. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரிவன். இல்ல மேம், குட் மார்னிங்லாம் கிடையாது. காலங்காத்தாலே இங்கிலீஷ் புக்கை தூக்கிட்டு வந்தா குட் மார்னிங் யாராவது சொல்லுவாங்களா? பேட் மார்னிங் மேம். ஹே, இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் இங்கிலீஷ் லெசன் எடுத்தேனா சத்தியமா தூக்கம் வராது. சூப்பரா எடுப்பேன். ஓகேவா? மேம் நீங்கன்னு இல்ல மேம், யாரு லெசன் எடுத்தாலும் தூக்கம் தான் மேம் வரும். தூக்கமா வருது மேம். வேணாம் மேம், லெசன் எடுக்காதீங்க. என்ன நான் என்ன பண்ணாலும் எதுக்கு என்ன முறைச்சுக்கிட்டே இருக்க? என்ன மதன் மாதிரி நினைச்சியா நீ? என்ன ஏய், அவங்க இப்பதானே லெசன் எடுக்க போறாங்க. அது கூட உனக்கு பொறுக்காதா? எதுக்கு லெசன் எடுக்க போகும்போது அப்படியே லெசனே வேணான்ற மாதிரி பேசுற? ஏய், என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கடே? ஒரு அரை மணி நேரம் அவங்க லெசன் எடுக்கிறத அப்படியே கவனிக்கிற மாதிரியே நடிச்சு பாரு. அதெல்லாம் முடியவே முடியாது. எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அதான் டீசெண்டா சொல்றேன். ஓகே, சண்டை போடாதீங்க. நான் போர் அடிக்கிற மாதிரி லெசன் எடுக்க மாட்டேன். ஓகேவா? ஜஸ்ட் நான் ரீட் பண்றேன். அதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் வந்து இங்கிலீஷ்ல பேசல, தமிழ்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் நான் இடையில கேள்வி கேட்பேன், யாரை வேணாலும் கேட்பேன். அப்புறம் தான் நீங்க கவனிக்கிறீங்களா இல்லையான்னு என்னால வந்து அனலைஸ் பண்ண முடியும். ஓகேவா? மேம் கவனிக்கிறதே பெரிய விஷயம் மேம். இதுல ஏன் மேம் கேள்விலாம் கேக்குறீங்க? மேம் கேள்விலாம் கேட்டீங்கன்னா பிரின்சிபல்ட்ட போவேன் மேம். சரி, ஓகே ஓகே, நான் ரீட் பண்றேன். எல்லாரும் புக்க பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது என்னன்னா பேராகிராஃப் ரைட்டிங். அத பத்தி தான் பார்க்கலாம். சேவிங் ஆர் என்வாயர்மெண்டல். Environment is the problem area not only before the developing nations but before the world as a whole. All the living beings on this earth are directly affected by the slight changes in the environment. ராக்கி என்னடா? இனி யாரும் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த ப்ராக்டிக்கல் முடிஞ்சிருக்கும்ல? டேய், அது அப்போதையே முடிஞ்சு போச்சுடா. டேய் முண்டம், அப்போ முதலே சொல்ல மாட்டியோ? எந்திரிச்சு வா போலாம். டேய், என்ன இப்போ எந்த சார் சொல்லிக்கிட்டு இருக்க? ஆஹா, இங்கிலீஷ் மேம். அந்த தமிழ் மேம் கூட ஈஸியா மண்டைய கழுவிடலாம். இதை கழுவ முடியாது. ஓகே, நான் கேள்வி கேட்க வேணாம் தான் நினைச்சேன். பட் இங்க பாடத்தை தவிர வேற ஏதோ நடந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. என்ன பேசுறீங்கன்னு என்கிட்ட சொன்னீங்கன்னா நானும் கொஞ்சம் தெரிஞ்சுப்பீங்களா? ஏய் மச்சான், நான் சொல்றது முண்டம் மேம் உடனே சொல்லிட்டு இருக்கு. என்னது எண்ணெய் வா? ஐயோ. என்ன மேம்? சிரிப்ப பாரு, குதிரை கணச்ச மாதிரி. ரொம்ப டீப் டிஸ்கஷனா இருக்கு போல. என்ன டிஸ்கஷன் நானும் தெரிஞ்சுக்கலாமா? அது ஒண்ணு இல்ல மேம். அந்த டிஸ்கஷனை பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்றதுல என்ன மேம் இருக்கு? தாராளமா சொல்றேன். அது மேம், நான் மத்தியானம் சாப்பிடுறதுக்கு கருவாட்டு குழம்பு கொண்டு வந்தேன். இதோ என் பக்கத்துல உட்காந்துருக்கானே, அவன் மட்டன் குழம்பு கொண்டு வந்திருக்கான். அங்கிட்ட உட்காந்துருக்கவன் வெறும் ரசம் மட்டும் கொண்டு வந்திருக்கான். அதான் எப்படி வந்து இதை ஷேர் பண்ணி சாப்பிடலாம் அப்படிங்கறத யோசிச்சுட்டு இருந்தேன். நான் வந்து கருவாட்டு குழம்பு கொஞ்சம் அதிகமா கொண்டு வந்திருக்கேனா, அதனால அதை அவங்ககிட்ட கொடுத்துடலாம். மட்டன் குழம்பு நான் வாங்கிக்கலான் இருக்கேன். ரசம் வச்சிருக்கவனுக்கு ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிரிச்சு கொடுத்துடலான் இருக்கோம். இதான் மேம் டிஸ்கஷன். இதுல வந்து நீங்களே ஒரு கருத்து சொல்லுங்க மேம். ஒருவேளை இவ சொன்ன மாதிரி இவ அவளை லவ் தான் பண்றாளா? ஒரு மாதிரில உட்காந்துருக்கா. வாவ், சூப்பர் டிஸ்கஷனா இருக்கு. இதுதான் நாளைக்கு ஜெனரல் இங்கிலீஷ்ல உங்களுக்கு கேட்க போற கேள்வி இல்லையா? மேம் பொய்யா மாத்தி விடுறாங்க மேம். இவன் சொல்றது பூரா பொய் மேம். எதையும் நம்பிடாதீங்க மேம். நான் தான் கருவாட்டு குழம்பு கொண்டு வந்தேன். இதையும் பக்கத்துல உட்காந்துருக்கேன். அவன் சோறே கொண்டு வரல மேம். இவன் தான் மேம் மட்டன் குழம்பு கொண்டு வந்தான். மொத்தத்துல மாத்தி விடுறான். இது கிளாஸ் ரூமா இல்ல வேற எதுமா? எக்ஸ்கியூஸ் மீ மா. ஏப்பா, இப்பத்தே இந்த ஆளை நினைச்சுக்கிட்டு இருந்தேன். வந்துட்டாரு. அப்பா கடவுளே, நல்லா இருக்கணும் எல்லாரும். மேம், அகல்யா, இது ஏன் பேய் அரைஞ்ச மாதிரி நின்னுட்டு இருக்கு? அதாண்டி எனக்கும் தெரியல. ஒருவேளை நம்ம வாத்தி மேம கரெக்ட் பண்ணிருப்பாரோ? பாரு, கூப்பிடுறது கூட காதுல தான் நின்னுட்டு இருக்கு. மேம் 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 ஒரு டவுட் மேம். மேம் இங்கிலீஷ்ல ஒரு டவுட் மேம். எக்ஸ்கியூஸ் மீ மேம். சார். மேம் ஒரு டவுட் மேம். மேம் ஒரு டவுட் மேம். என்ன சார்? மேம் சென்டென்ஸ் பேட்டர்ன்ல ஒரு டவுட் மேம். மூதேவி, சென்டென்ஸ் பேட்டர்னே இல்ல. ஏதோ ஒரு பேட்டர்ன். நீ பேசாம இரு. மேம் மேம் சார், என்ன? மேம் டைம் என்னன்னு தெரியுமா? கரண்ட் இல்ல, சோ பில் அடிக்கல. இந்த அவர் என்னோடது. நான் உங்களுக்கு அலைடு பேப்பர் எடுக்க வந்திருக்கேன். மேம் ஒரு டவுட் மேம். எவன் அடிச்சது? நான் இல்ல, அவன் தான் அடிச்சிருப்பான். செருப்பு பிஞ்சு போயிடும். ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன பொத்திக்கிட்டு எந்திரிச்சு வா, போகணும். இந்த கேப்ல எந்திரிச்சு போக முடியும்.
நடிகட்டு. டேய் நான் வரலடா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் வந்து சென்டென்ஸ் பேட்டர்னு, நோட் மேக்கிங்கு, சிங்குலர் ஃப்ளூரலு, அப்புறம் வேற என்ன இன்னும் நிறைய இருக்கு. இதுக்கப்புறம் மேம்கிட்ட நான் டவுட் கேட்கணும். நீ போ. அப்பனே இப்ப மட்டும் நீ வரலன்னு வச்சுக்க, மூஞ்சி முகர பூரா இடம் பாரிடும். பொத்திக்கு எந்திரிச்சு மேடம். என்ன மேம் எனக்கு ஒரு டவுட் மேம், கிளியர் பண்ணுங்க மேம். நீங்க அப்புறமா சார் கிட்ட பேசுங்க மேம். நான் வேற ஒரு அவசர வெளிய வேற போகணும் மேம். டவுட் மேம். என்னப்பா டவுட்? மேம் எனக்கு இங்கிலீஷ் புக்லே டவுட் தான் மேம். அந்த புக்ல என்ன மேம் இருக்கு, என்னதான் இருக்கு அதுல, கொஞ்சம் தெளிவா புரியுற மாதிரி சொல்லுங்க மேம். அடுத்த ஹவர் சொல்லி தரேன் சார். சாரி, நான் ஏதோ ஒரு ஃப்ளோல அப்படி நின்னுட்டு மறந்துட்டேன். எடுத்துக்கோங்க சார். அகல்யா, ஆர் யூ ஓகே? ஏன் ஒரு மாதிரி இருக்கு? அது ஒன்றும் இல்லை. இப்போ நான் அவசரமா ஸ்டெப்ஸ் வரைக்கும் போகணுமே. என்னாச்சு? கேள்விலாம் கேட்காத, அவசரமா போகணும். ஹெல்ப் பண்ண. சரி ஓகே, நான் ரெஸ்ட் ரூம் கேட்குறேன். அப்படியே போயிட்டு வந்து. டேய் அவன் வரவே வேணாம், நீ எந்திரி நம்ம போலாம். ஆமாச்சான். சாரி சார். எத்தனை தடவை மேம் சாரி கேட்பீங்க? லேசாக பார்த்தாலும் லூசாகி போற பச்சை நெருப்பா பத்திக்கிடுற விளையாட்டு பொம்மையா போல உடஞ்சுன நானும் கூட அநியாயம் பண்ணுற காதல் அடங்காம ஆட்டம் போட உன்னாதோ நினைப்பு எப்போதும் போட்டி போட்டுக்கொள்ள அத கோயிலுக்கோ நான் போய் பூசை பண்ணுறேன். மூடிக்கிட்டு வாடா வெண்ண. ஓய் ஓய், சொல்லு, காதுல கேக்குது. எனக்கு என்னடா ஆச்சு? நல்லா தானே இருக்கேன், அப்புறம் என்ன? இல்ல பிரீத்தி, ஒரு மாதிரி ரொம்ப பயமாயிடுச்சு. ஒருவேளை நான் கனவுல கண்ட மாதிரி உனக்கு இதெல்லாம் இருந்தா. டேய் என்ன பாரு, இங்க பாரு, இந்த கனவுலாம் போய் சரியா? இதெல்லாம் நம்பிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோ, நம்மளால நம்ம லைஃபை வாழவே முடியாது. லூசு மாதிரி புலம்பிட்டு இருக்காம இரு. இல்ல பிரீத்தி, நீ காலையில என்கிட்ட சண்டை போட்டுட்டு நீ பாட்டுல பஸ்ல வந்துட்ட. எந்திரிச்சு பார்த்தா நீ பக்கத்துல ஆளு வைக்கானும். ரொம்ப பயமா இருந்தது. அதனாலதான் உடனே உன்னை பார்க்க காலேஜுக்கே வந்துட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் ஆகாது. நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? நீ சண்டை போடுற மாதிரி ஒவ்வொரு வேலையும் செய்யும் போது எனக்கு அப்புறம் கோவம் வராமல் எப்படி இருக்கும்? சாரி, இனிமே என்னை கேட்காம நீ பாட்டுல கிளம்பி வரக்கூடாது, சரியா? சரி ஓகே, இனிமே அப்படி செய்ய மாட்டேன், ஓகேவா? இப்போ காலேஜில் இப்படி வந்து பேசிகிட்டு இருக்கியே, நான் ஒரு ஹவரை கட் அடிச்சுட்டு வந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். யாராவது என்னை பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? அப்போ என் மேல உனக்கு பாசம் இல்லையா? அதுக்குன்னு காலேஜ் கிட்டயா? ம், டேய் புருஷா, உன் மேலே அளவு கடந்த பாசம் இருக்கு, ஓகேவா? ஆனால் அதை எப்படி சொல்கிறது, அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் காட்டணும். எடுத்தோன்னே காட்டிட்டா போர் அடிச்சிடும் இல்லையா? அதுக்காக தான், ஓகேவா? இதுக்கு உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க பத்தியா? அங்கே இருக்கடா நீ. ஓடி, உனக்கு என்ன? எனக்கு தான் தெரியும் அவஸ்தை என்னன்னு. உன் மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கேன்னு தெரியுமா? எந்த அளவுக்கு உன்கிட்ட சண்டை போட்டாலும் உனக்கு ஒண்ணுன்னா முதல்ல துடிக்கிறது நான் தானடி, எருமை. போடா பண்ணி, போடி மங்கி, போடா கொரிலா. போடி மெண்டல். சரி, இப்போ டாமன் சரி சண்டை போட எனக்கு நேரம் இல்லை, நான் கிளம்பணும், கிளாஸுக்கு போகணும். ஐ லவ் யூ. லவ் யூ டூ. போதுமா? போ. குட்டி பட்டு குட்டி என்ன சொல்லடா உன் பாசத்துக்கு இடையில் ஏதோ இல்லடா பூமி போல என்னை எண்ணி சுத்தி வரும் சந்திரனே நூறு ஜென்மம் உன் கூடவே வாழ வேணும் மன்னவனே. ஏண்டா, நானும் இந்த காலேஜ்ல 2 வருஷமா படிக்கிறேன். அது என்ன என்கிட்ட மயங்காதவன் உன்கிட்ட மயங்கி லவ் லெட்டர் எழுத சொல்லியிருக்கா? லவ் லெட்டரு அதை பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேனா? அப்போ 2 வருஷம் வெயிட் பண்றேன். நான் என்ன கேனையா? என்ன பார்த்தா கேன மாதிரி தெரியுதோ? அப்படிலாம் இல்லையா, கிறுக்கிக்கான மாதிரி தெரியுதான். டேய் ஆமாவையா, மூடிட்டு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். நான் அப்படிதான் பேசுவேன். நான் பாட்டுல இங்கிலீஷ் டவுட் கேட்டுட்டு இருந்தேன்ல, தேவையில்லாம என்னை தரன்னு தாரோட்டு இழுத்துட்டு வர மாதிரி இழுத்துட்டு வந்து உட்காரதுக்கு சேரும் கொடுக்க மாட்டேன்ட்டான். அதனாலதான் சேர் மாதிரியே உட்காந்துருக்கேன். நாங்க சேரே இல்லைனாலும் சேர் மாதிரி உட்காருவோம், ஏன்னா நாங்க அப்படிப்பட்ட ஆளு. இங்க பாரு, மூடிட்டு இல்ல மூஞ்ச உடைச்சிருவேன். பொத்திக்கிட்டு உட்காரு. என்ன ஏண்டா? பதில் சொல்லு. அப்படி என்ன அவளுக்கும் உனக்கும் பழகுன ஒரே வாரத்துல 2 பேத்துக்குள்ள லவ் வந்துருச்சா? சரி, இந்த லெட்டர்ல அப்படி என்ன எழுதியிருக்க சொல்ல பார்க்கலாம்.
நான் தப்பாலாம் ஒன்றும் எழுதல. அந்த பொண்ணு எனக்கு ஃப்ரெண்டு, அவ்வளோதான். மற்றபடி நீங்க சொல்றதெல்லாம் எங்களுக்குள்ள இல்லை. ப்ளீஸ் அந்த லெட்டரை கொடுங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதினேன். அதை அந்த பொண்ணுகிட்ட கொடுக்கணும். கொடுத்துருங்க ப்ளீஸ். அன்னைக்கே தான் உங்களுக்கு எனக்கும் எதுவும் இல்லைன்னு ஆகி போச்சுல, அப்புறம் என்ன, கொடுத்துருங்க ப்ளீஸ். என்னது கொடுக்கணுமா? மச்சான் கேட்டியா? லெட்டர் கொடுக்கணுமா? ஓ, நீ லெட்டர் கொடுத்துட கூடாதுன்னு தாண்டா கிளாஸை கட்டடிச்சிட்டு இங்க வந்த. அவ்வளவு சீக்கிரத்தை உனக்கு கொடுக்க விட்டுருவனா? வந்த ஒரே வாரத்துல அவளை ஓப்பக்கம் இழுத்துக்கலான்னு பாக்குறியா? அப்போ 2 வருஷம் வெயிட் பண்றேன் நான். என்னை பார்த்தா கேன மாதிரி உனக்கு தெரியுதா? நான் விட்டுட்டு சும்மா இருப்பேன் நீ நினைக்கிற? என்ன லெட்டர் இது? இந்த லெட்டர் அப்படி திருப்பி எழுதி கொடுப்பேன். என்ன இதான் கொண்டு போய் நீ அவகிட்ட கொடுக்குறேன். நீ கொடுக்குற லெட்டர்ல உன்னை திரும்பி கூட அவ பார்க்க கூடாது. பாரு, இப்ப சொல்றேன், அகல்யா எனக்கு தான். என்ன, அவ எவ்வளவு திமிர் பிடிச்சவளா இருந்தாலும் சரி, அவ எனக்கு தான். உனக்கு அவளை விட்டு கொடுக்க மாட்டேன். நான் அவங்கள ஃப்ரெண்டா தான் நினைக்கிறேன். நீங்க ஏன் தப்பு தப்பா பேசுறீங்க? எங்க ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள தேவையில்லாததெல்லாம் பேசாதீங்க. ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு புனிதமானது. ப்ளீஸ் அதை கொடுத்துருங்க. டேய், என்னடா உட்காந்து அழுதுகிட்டு இருக்க? 2 செவனையும் சேர்த்து விட்டு வாங்கி போவியா? இப்பதான் உட்காந்து அழுதுட்டு இருக்கான். ஏன்டா மச்சான்? டேய், அவனுக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அவனை மூடிட்டு எந்திரிச்சு போக சொல்லு. இல்லனா இங்க இவனுக்கு பதிலா அவனை கொண்டுட்டு நான் போயிருவேன். போக சொல்ல அவனை. அதான் நீங்க சொல்றதெல்லாம் செய்யறேன்ல. ப்ளீஸ் அந்த லெட்டரை என்கிட்ட கொடுத்துருங்க. விளையாடாதீங்க. ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு புனிதமானது. நான் அகல்யாவுக்காக பார்த்து பார்த்து எழுதுனேன். ஒன்னு யோசிச்சு எழுதியிருக்கேன். அதுல ஃபுல்லாவே ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி மட்டும்தான் இருக்கும். கொடுத்துருங்க ப்ளீஸ். ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி மட்டும்தான் இருக்குமா? சரி. நீ ஃப்ரெண்டா கூட அவகிட்ட பழகக்கூடாது. என்ன, நீ எப்படி வேணாலும் அவகிட்ட அவ மனசுல நீ இடம் பிடிச்சிருவ. அதுக்கு நான் ஒரு வகையிலையும் இடம் தர மாட்டேன்டா. அகல்யா எனக்கு தான். அவளை யாருக்கும் விட்டு தர மாட்டேன். என்ன, அவளுக்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு. அதாவது இலகுன மனசுக்காரங்க யாராவது பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே விழுந்துருவா. இப்போ உங்ககிட்ட ஒரே நாள்ல ஃப்ரெண்ட் ஆகிறது காரணம் அதுதானே. ஒரே நாள்ல ஃப்ரெண்டா இருக்கிற நீங்க ஏன் லவ்வர்ஸா மாறக்கூடாது? அதுக்கு நான் விட்டவே மாட்டேன்டா. அகல்யா எனக்கு தான். டே மச்சான், பேப்பரையும் பேனாவை எடு. நான் சொல்ல எழுது. வேணாண்டா, அவனை பார்த்தா பாவமா இருக்குடா மச்சான். வேணாம், விட்டுரு. இங்க பாடுறா மச்சான், யார் உன் கூட உட்காந்து குடி பறிச்சிட்டு இருக்கா? நானா? நான் பாரு, தள்ளி உட்காந்து தான் உனக்கு குடி தோண்டிட்டு இருக்கேன். அவன் பக்கத்துல உட்காந்து குடி தோண்டிட்டு இருக்கான். இங்க பாரு, இந்த லெட்டர் நீ கொடுக்க கூடாது. நான் ஒரு லெட்டர் எழுதி கொடுப்பேன். அதெல்லாம் கொண்டு போய் அவகிட்ட நீ கொடுக்குற. அதுக்கப்புறம் அவ உங்ககிட்ட பேசவே மாட்டான். என்ன, நீயும் சரி அவகிட்ட பேசக்கூடாது. உங்க 2 பேத்துக்குள்ள அப்புறம் எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்னு நான் பாக்குறேன். ஒரு ஃப்ரெண்டா கூட அவளை யாரும் நெருங்கக்கூடாது. ஏன்னா அவ எனக்கு தான். என்ன, இங்க பாரு, அவளை லவ் பண்ணல, அது 2வது விஷயம். அவளை நான் பழி வாங்கணும். ஏன்னா அவளுக்கு எனக்கு பகை இருக்கு. புரியுதா? அதுக்குதான் மேரேஜுங்கிற அந்த வேர்டை நான் யூஸ் பண்றேன். இது எவனுக்கு தெரியாது. இப்ப சொல்றேன், நல்ல காதுல வாங்கிக்க. அவளை நான் பழி வாங்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். எனக்கு ஃப்ரெண்டுன்னு யாருமே இல்லை. ஏன் இப்படி பண்றீங்க? அந்த பொண்ணாவது என்கிட்ட ஃப்ரெண்டா இருக்கட்டும் நினைச்சேன். அதுலயும் விட மாட்டீங்களா? எனக்கு அவ ஃப்ரெண்டா வேணும்னு ஆசைப்படுறேன். ஏன் இப்படி பண்றீங்க? டேய், நீ அவகிட்ட ஃப்ரெண்டா கூட பழக கூடாது. எனக்கு எரியுது. நீ அவகிட்ட ஃப்ரெண்டா பழகிறது எனக்கு எரியுது. டேய், எரியுதுங்கிறத கொஞ்சம் மண்ணெண்ணெய் கொண்டு வந்து ஊத்துடா. நல்லா எரியட்டும். டேய், உனக்கு என்னமோ இன்னைக்கு நேரம் சரியில்லை, செருப்புக்கிட்டே அடி வாங்க போறேன்னு நினைக்கிறேன். மூடிட்டு எந்திரிச்சு போயிரு. எப்படியும் ஹேண்ட் ரைட்டிங் வச்சு கண்டுபிடிச்சிருவா. ஏன்னா எங்க கிளாஸ் ரெஃபரன்ஸ் செட்டியூல, அதனால ஈஸியாக கண்டுபிடிச்சிருவா. நான் சொல்ல நீ எழுதணும். ஓகேவா? எழுதுடா.